500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டுமென அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் நோக்கமில்லை என்று தனியார் பள்ளிகள் சங்கம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தொடக்க விழா சென்னையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு சங்கத்தை தொடங்கி வைத்தார். இதில் தனியார் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள 500 அரசு பள்ளிகளை வரும் கல்வியாண்டில் மேம்படுத்துவதற்கு தனியார் பள்ளிகள் மூலம் உதவி செய்யப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்பு தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த திட்டத்திற்கு ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 அரசு பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருந்தார். கல்வியை தனியார்மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்றும் பாலகிருஷ்ணன் சாடியிருந்தார். அரசு பள்ளிகள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுக்கப்படும் என்பது ஊரகப் பகுதியில் அடித்தட்டு மக்களின் கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பை பறிக்கும் பேரபாயம் கொண்டது என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அண்ணாமலை கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என கேள்வி எழுப்பியிருந்தார். மாணவ சமுதாயத்தின் கல்விக்கு கூட தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையில் திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா என்றும் அண்ணாமலை வினவியிருந்தார். அதே சமயம் கல்வி கட்டணம் இன்றி அரசு பள்ளிகள் தொடர்ந்து செயல்படும் பட்சத்தில் இந்த திட்டத்தை வரவேற்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறினார். தனியாருக்கு கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் கட்டணம் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கவங்களை படிக்க வச்சாங்கன்னா அதை பற்றி எனக்கு பெரிய ஆட்சேபனை கிடையாது. இந்நிலையில் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் நோக்கமில்லை என்று தனியார் பள்ளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த CSR மூலம் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டதே தவிர எந்த இடத்திலும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்போம் என்று சொல்லவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொல்லப்படாத ஒரு வார்த்தையை அரசியலாக்கி தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கிறதா என்று கேட்பது தனியார் பள்ளி தாளாளர்களுடைய பெருந்தன்மையை கொச்சைப்படுத்துவதாக இருப்பதாகவும் தனியார் பள்ளிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் இருந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு 4 நாட்கள் தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனை பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டமாக மறுத்த நிலையில் அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று திட்டமிட்டபடி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன.